மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பலம் பெறுகிறது தாவேகா. தமிழக அரசியலை ஒரே நாளில் புரட்டி போட்ட நடிகர் விஜய் அப்படி இப்படின்னு பிரேக்கிங் செய்திகள் போடுறதெல்லாம் வேகமா பார்க்க முடியுது. உண்மையிலேயே இப்ப புதுசா இணைஞ்சிருக்கிறவங்களால இந்த கட்சி உண்மையில பலம் பெறுதா, அந்த கட்சியில யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க, அதுல யாரெல்லாம் சங்கிகள் உள்ள வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே தாவேகா கட்சியில ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த கட்சியில யாருமே டைரக்டா உள்ள போய் நுழைய முடியல. அங்க புஷி ஆனந்த் ஒரு தடை இருக்காரு, அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி அவரு ஒரு தடையா இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால புதிய நபர்கள் இல்ல கட்சியில சேர்ந்து உண்மையால ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சாதிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய நபர்கள் உள்ள போக முடியல. அங்க ஒரு பெரிய தடை இருக்கு, விஜயை போய் நெருங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுல இருந்தது. அதுக்கு எதிராக தான் இப்ப விஜய் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரு. கட்சியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பெரிய அளவுல அந்த செய்திகள் பார்க்க முடியுது. இப்போ இந்த கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய கொஞ்சம் பிரபலமான நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்னும் பழம்பெரும் அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவங்களோ, பெரிய பெரிய அளவுல அங்க அனுபவம் உள்ளவங்களோ அப்படியெல்லாம் யாரும் வரல. இப்போ வந்திருக்கவங்க யாரும் பார்த்தோம்னா, ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்து கொஞ்ச நாள் மட்டுமே அந்த கட்சியில இருந்து அந்த கட்சியோட தலைமையின் பேச்சை கேட்காம அங்கிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இப்போ அந்த தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் வேற லெவல் சங்கி. இவரை பத்தி நாம பின்னாடி தெளிவா பேசலாம். சிடிஆர் நிர்மல்குமார் இப்ப கடைசி அதிமுகவுல இருந்து இங்க விஜய் கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. இவருக்கு இந்த கட்சியோட ஐடி விங்கோடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ராஜ்மோகன் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. ராஜ்மோகன் உண்மையிலே ஒரு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அவரு ஒரு யூடியூபராகவும் இருக்கிறாரு, அது இல்லாம ஒரு சினிமா டைரக்டராகவும் இருந்திருக்கிறாரு, நல்ல ஒரு பேச்சாளர். அவரை கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் சிலர் நாளைக்கோ நாளை மறுநாளோ இன்னும் சிலர் இணையலாம். குறிப்பா ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் ராஜினாமா அங்கிருந்து விலகி இருக்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவரும் அந்த கட்சியில இருந்து விலகிறன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 2 பேருமே தாவேக்கால விஜய் முன்னாடி இணைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்குது. இப்போ இதுல பார்த்தோம்னா இன்னும் பெரிய அளவுல அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் பிரேக்கிங் நியூஸ் போடக்கூடிய அளவுக்கும் உன்னை யாரும் பெருசா வந்துடல. ஆதவ் அர்ஜுனா அவர் நமக்கு தெரியும். அவர் அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சார வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறவர். அங்க பீகார்ல எப்படி பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரோ, பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு அனுபவமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது. அந்த மாதிரி கட்சிகளுக்கு தேர்தல் பணி செய்யக்கூடிய ஒரு நபர். அவரு சமீபத்துல தான் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் சேர்ந்தாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் சேர்ந்து அங்க நல்லபடியா தான் இயங்கிட்டு இருந்தாரு. ஆனா எப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய பல இடங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு போச்சோ, இடி ரெய்டு விடப்பட்டதோ, அதுக்கு பிறகு அவரோட நடவடிக்கையில ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடைய கூட்டணியில இந்திய கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த கட்சியில இருந்துகிட்டு திமுக மேல கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருக்காரு. இந்த கட்சி ஒரு மன்னர் ஆட்சி ஃபார்முலால நடக்குது, மன்னர் ஆட்சிகள் ஒழிக்கப்படணும், இனிமே இங்க மன்னர் ஆட்சியே வரக்கூடாது, குடும்ப அரசியல் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. இந்த ஆதவ அர்ஜுனாவே மாமனார் மூலியமா தான் பிரபலமானாரு. இவர் இன்னைக்கு ஒரு பிரபலமா ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கிறாருன்னா அது அவங்களுடைய மாமனார் மார்டின் அவருடைய நிறுவனத்தால தான் இவரு எவ்வளவு பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப இவரே ஒரு குடும்ப பின்னணியில வந்த நபர் குடும்ப அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கே முரணா செயல்பட்டாரு. அவர் வீட்டுல என்னைக்கு அமலாக்கத்துறை இடி சார்பில் ரெய்டு விடப்பட்டதோ அதுக்கு பிறகு திமுகவை டார்கெட் பண்றது மட்டுமே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அம்பேத்கருக்கு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதுல அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில மகா பெரியவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்படி தொடர்ந்து செயல்பட்டோன்னே அண்ணன் திருமாவளவன் அவரை கட்சியில இருந்தே 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கட்சியில இருந்தே நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி அறிவிச்சாரு. இவர் கண்டிப்பா விஜயோடைய தாவேக்கால தான் போய் சேருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அதே மாதிரி இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்துதான் வெயிட்டான கை சிடிஆர் நிர்மல்குமார். சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவுடைய ஐடி விங்ல இருந்து அவர் ஏன்னா ஐடி விங்ல இருந்து வெறும் வதந்தி செய்திகளா மதவெறுப்பு கொண்ட செய்திகளா பரப்பி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நபர். இவர் கட்சி மாறுறதா இவருக்கு வேலை. அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் என்னைக்கெல்லாம் அவருடைய ட்விட்டர் பேஜோடைய டிபி மாத்துறாரோ, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறாரோ, இவர் கட்சி மாற போறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடையாளம். கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 5 கட்சிகளை இவர் மாறி இருக்கிறாரு. இவர் மாறி வந்த கட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம்னா 2017 அதிமுகவில் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2018 டிடிவி தினகரனுடைய அமமுகவில் போய் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2019
அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 2019 போய் பாஜகவில் போய் சேர்றாரு. பாஜக ஐடி விங்கோடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை யாரையுமே வளர விடாம அங்க கட்சியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல 2019 இருந்து 23 வரைக்கும் பாஜகவில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 2013 எடப்பாடியாரோட தலைமையில போய் அதிமுக போய் திரும்ப போய் அதிமுக போய் ஜாயின் பண்ணாரு. இப்ப 2023 ஜாயின் பண்ண நபர் இப்ப 2025 திரும்ப தாவேகாவுக்கு இப்போ வந்திருக்கிறாரு. இவர் எப்பெல்லாம் இவருடைய ட்விட்டர் பேஜோடைய ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறாரோ சிடிஆர் கட்சி மாற போறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சிடிஆர் நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா விஜய் எனக்கு பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி, அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய கட்சிக்கு ஐடி விங்கோட முக்கியமான பொறுப்புல சிடிஆர் நிர்மல்குமாரை கொண்டு வச்சிருக்காரு. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவுடைய ஐடி விங் பொறுப்புல இருக்கும் போது அவர் எப்பேற்பட்ட செய்திகள்லாம் வதந்திகளை பரப்பி இருக்கிறாரு, மத வன்மம் கொண்ட காரியத்தை பரப்புறான்னு சொல்லி ஒரு சின்ன சாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல 2022 அவர் பாஜக இருக்கக்கூடிய காலத்துல 2022 செப்டம்பர் 17 ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. ஆவின் பால்ல ஹலால் முத்திரை பதிக்கிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு ஆவினுக்கு பால்வளைத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் இருந்தாரு. அப்ப இவர் என்ன எழுதுறாருன்னா, ஆவின்ல ஹலால் முத்திரை குத்தி வியாபாரம் பண்றாங்க, ஆவடி நாசரின் மதவெறிக்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்துவது சரியா அப்படின்னு சொல்லி ஆவின்ல ஹலால் முத்திரை கொடுத்துறாங்க. ஆவடி நாசர் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறதுல அவரோட மதவெறியை ஆவின்ல கொண்டு திணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹலால் முத்திரை வச்சு பொதுவாகவே பாஜக எப்படி ஹலால வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ அதே ஒரு சங்கித்தனத்தை இவர் இங்க ஆவின்ல கொண்டு திணிக்க பார்த்தாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவின் பால்ல எங்கேயுமே ஹலால் சொல்லி எந்த முத்திரையுமே இருக்காது. வெளிநாடுகளுக்கு ஆவின் ஏற்றுமதி செய்யறது வழக்கம். அப்படி வெளிநாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அந்த அரபு நாடுகள் எந்த ஒரு பொருளை மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கும் போதும் அந்த உணவுப் பொருள்ல ஹலால் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்தா மட்டுமே அந்த பொருளை வாங்குவாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து ஏற்றுமதி செய்றீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா மாதிரியான அமைப்புகள் அவங்க அதை ஆய்வு செஞ்சு இதுக்கு ஹலால்னு சொல்லி அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் அரபு நாடுகள் அந்த பொருளை வாங்குவாங்க. அப்படி அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஆவின்ல மட்டும்தான் ஹலால்னு சொல்லி முத்திரை குத்தப்படுதே தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆவின்லயுமே ஹலால் முத்திரை கொடுக்கப்படுறதில்ல. இது ஏதோ திமுக ஆட்சியில மட்டும் இது செய்யறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இருக்கும் போதும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆவின் பொருட்கள்ல ஹலால் என்ற முத்திரையோட ஏற்றுமதி செஞ்சாங்க. இவ்வளவு ஏன் பத்தாஞ்சலி நிறுவனம், உங்களுடைய பத்தாஞ்சலி பாபா ராம்தேவ் அவருடைய பத்தாஞ்சலி அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போதும் அதுலயே ஹலால் சொல்லி முத்திரை குத்தி தான் அது ஏற்றுமதி செய்யப்படும். அப்படி இருந்தா தான் நாடுகள்ல வாங்குவாங்க. அப்போ இப்படி இது எல்லாமே அந்த மாதிரி வழக்கமா இருக்கக்கூடிய நேரத்துல ஆவினை டார்கெட்டா வச்சு பாத்தீங்களா திமுக எவ்வளவு பெரிய மதவெறுப்பு இருக்கு பாத்தீங்களா, ஆவடி நாசர் ஒரு மதவெறியை திணிக்கிறான்னு சொல்லி தன்னுடைய இஸ்லாமிய வன்மத்தை இது மாதிரியான தீர்த்து கொண்ட ஒரு நபர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். இதோட முடியல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2019 சிடிஆர் நிர்மல்குமார் அவர் பாஜகவில் சேர்ந்த புதுசுல 2019 ஒரு பதிவு போடுறாரு. அந்த டைம்ல 2019 பாஜக சார்பில் சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு இஸ்லாமியர்களை சொந்த நாட்டில் அகதிகளாக்குறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த டைம்ல சிஏஏக்கு எதிராக நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டம், ஷாஹின் பாக் அமைத்து பெரிய அளவுல போராட்டம் நடக்குது. குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல பெரிய அளவுல மக்கள் திரண்டு ஒரு போராட்டம் நடத்தி இந்த சட்டம் எங்களுக்கு தேவையே இல்லை, எதுக்கு சொந்த நாட்டிலே ஒரு மக்களை இப்படி வன்மத்தை காட்டுறீங்கன்னு சொல்லி மேற்கு வங்கத்துல பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு. அப்ப அந்த டைம்ல சிடிஆர் நிர்மல்குமார் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு பதிவு போட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்க மாதிரி ஒரு போட்டோவை போடுறாரு. ஒரு 2-3 போட்டோவை போடுறாரு. சரியான கூட்டம் இருக்க மாதிரி ஒரு போட்டோ. அந்த போட்டோவை பார்த்துட்டு பாத்தீங்களா, மேற்கு வங்கத்தில் ஒன்று திரண்ட தேச பக்தர்கள், சிஏஏ சட்டம் குடியுரிமை சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று மேற்கு வங்கத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. போட்டுட்டு தீவிரவாதிகளின் பார்வைக்கு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு அடிக்கோடிட்டு காட்டுறாரு. அதாவது சிஏஏ சட்டம் வேணும்னு சொல்லி ஆதரிக்கிறவங்க தேசபக்தர்களா, அப்ப வேணான்னு சொல்லி போராடுறவங்க, சிஏஏ சட்டங்களுக்கு வேணான்னு சொல்லி போராடுறவங்க இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவ்வளவு வன்மமா செயல்பட்ட ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். சரி, அவர் பதிவிட்டார் அந்த போட்டோ வச்ச உண்மையால மேற்கு வங்கத்துல சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு அவ்வளவு பெரிய கூட்டம் குடிச்சானா அதுவுமே பச்சை பொய். அந்த போட்டோ உண்மையான்னு சொல்லி அந்த போட்டோ நம்ம ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது 2016 மேற்கு வங்கத்துல நடக்கல, மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் பொதுவாகவே மராத்தா இன மக்கள் இருப்பாங்க. அந்த மராத்தா இன மக்கள் எங்க மராத்தா இன மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை, சமீபத்தில் கூட அந்த கோரிக்கை வச்சு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுடைய இடஒதுக்கீடுக்காக நடந்தப்பட்ட ஒரு பேரணி, மகாராஷ்டிராவில் நடந்த பேரணி, அந்த போட்டோஸ் எடுத்துட்டு மேற்கு வங்கத்துல சிஏஏ சட்டத்தை ஆதரிக்கிறதுக்காக மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி பொய்ய பரப்புன ஒரு நபர். இது இல்லாம அதே மகாராஷ்டிராவில் 2016 காலகட்டத்தில் ஒரு 14 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நடுரோட்ல தூக்குல தொங்கவிடப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெரிய அளவுல மகாராஷ்டிரா முழுக்க போராட்டம் நடந்தது. அப்போ காங்கிரஸ் தலைமையில தான் அந்த போராட்டம் நடந்தது.
அதுல வந்த கூட்டத்தோட போட்டோவை எடுத்தோம். இந்த போட்டோவெல்லாம் போட்டு பாத்தீங்களா, சிஐஏக்கு எதிராக வந்து தேசபக்தர்கள் கூட்டிட்டாங்க, தீவிரவாதிகளின் பார்வைக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே தீவிரவாதிகள் சித்தரிச்ச ஒரு சங்கீதம் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2022 இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு அவர் போட்டது. 2022 செப்டம்பர் 9 வந்து அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அந்த பாத யாத்திரை செய்யறாரு, ஜோடோ யாத்திரைன்னு சொல்லி செய்யறாரு இல்லையா, அந்த டைம்ல சிடிஆர் நிர்மல்குமார் ராகுல் காந்தி ஒரு பொண்ணோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோ, ஒரு பொண்ணோட உட்கார்ந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேல சிடிஆர் நிர்மல்குமார் அப்படி ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு எமோஜி, அந்த ஒரு ஷாக்கிங் எமோஜி போடுறாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு பதிவு ஒன்று போடுறாரு. ராகுல் காந்தியோட கேரவன் பாருங்க, ராகுல் காந்தியோட கேரவன் இன்ப சுற்றுலா மாதிரி உள்ளது, பப்புவின் பாத யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போறாரு. அதாவது ஒரு பெண்ணோட இருக்கக்கூடிய போட்டோவை ஆச்சரியமா போட்டு ராகுல் காந்தி ஒரு பெண்ணோட இருக்கிறாரு, இந்த பக்கம் ராகுல் காந்தியோட இன்ப சுற்றுலான்னு சொல்லி ஒரு சொகுசான மெத்தைகள் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பாட்டிட்டு இந்த மாதிரி பெண்களோட கூத்தடிக்கிறதுக்கு ராகுல் காந்தி இப்படி ஒரு பாத யாத்திரை நடத்துறாருன்னு சொல்லி அவ்வளவு கொச்சையா ஒரு செய்தி போட்ட ஒரு நபர். அதுக்கப்புறம் அதுல உண்மைத்தன்மை என்னன்னு போய் பார்த்தோம்னா, ராகுல் காந்தி ஒரு பெண்ணோட உட்கார்ந்து இருந்தார்ல, அது ராகுல் காந்தியோடைய தங்கை மகள், பிரியங்கா காந்தியோட மகள், ஒரு தாய்மாம தன்னோட தங்கை மகளோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. இந்த போட்டோவை எடுத்து சங்கிகள் எப்படி எல்லாம் வன்மம் பரப்பிட்டு இருந்தாங்களோ அப்படி வன்மம் பரப்பின ஒரு நபர், பாஜக ஐடி விங்ல இருந்த ஒரு நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அதே மாதிரி ராகுல் காந்தியோட கேரவன் அப்படின்னு சொல்லி சொகுசு கேரவன் எல்லாம் காட்டுறாருல, அந்த இமேஜ் ஆச்சும் உண்மையான்னு சொல்லி அதையுமே நம்ம ரிவர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே உண்மையான போட்டோ கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி பாத யாத்திரை போனது வந்து 2022 காலகட்டத்தில். ஆனா இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த போட்டோஸ் இருக்குல்ல, இந்த போட்டோஸ் 2013 வெளியிடப்பட்ட போட்டோ. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து கேரவன்லாம் வாடகைக்கு விடுறதுக்காக இட்டாலியில இருந்து ஒரு லக்ஸரி கேரவனை இறக்குமதி செய்யறாங்க. அந்த லக்ஸரி கேரவன் சொல்லி அப்போ பஞ்சாப்ல ஒரு செய்தி 2013 ஃபேமஸா இருந்த செய்தி. அந்த 2013 செய்தி எடுத்து தான் 2022 போட்டுட்டு பாத்தீங்களா, ராகுல் காந்தி ஒரு பொண்ணோட இருக்கிறாரு, இன்ப சுற்றுலா செய்யறாருன்னு சொல்லி இவ்வளவு கொச்சையா பல அவதூறுகள், அவரோட அவதூறுகளை நம்ம வீடியோ போறதா அது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தனியா போடலாம். இப்படி அவதூறுகளை மட்டுமே. சென்னையில வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல பாகிஸ்தானோட பல வீடியோக்கள் எடுத்து போட்டு பாத்தீங்களா சென்னையில இவ்வளவு வெள்ளம் வந்திருக்குது, 4000 கோடி எங்க போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யான செய்திகள். ஃபார்டு கார் நிறுவனம், அந்த கார் நிறுவனம் வந்து சென்னையில இழுத்து மூடிட்டாங்க, திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார்டு அவங்களாவே அறிவிச்சாங்க, எங்களுக்கு வந்து இங்க எங்களால தொழிற்சாலை நடத்த முடியல, பெரிய அளவில் லாபம் கிடைக்கல, அதனால சென்னையிலும் குஜராத்திலும் எங்களுடைய நிறுவனங்களை நாங்க மூடிக்கிறோம், இனி வந்து நாங்க இறக்குமதி செஞ்சு மட்டுமே நாங்க வியாபாரம் செய்ய போறோம், தொழிற்சாலையை தற்காலிகமா மூடுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. சென்னையில மட்டும் மூடல, குஜராத்லயும் சேர்த்துதான் மூடி இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான பல செய்திகளை மறைச்சு வெறும் பொய்யான செய்திகள், மதவெறுப்பு கொண்ட செய்திகளை பரப்பின ஒரு பாஜகவுடைய ஐடி விங்ல முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபரை தான் இன்னைக்கு விஜய் தன்னுடைய கட்சியில சேர்த்து அந்த கட்சியோட கொள்கைகளை பரப்புறதுக்கு, அந்த கட்சியோட செய்திகளை பரப்புறதுக்கு ஒரு ஐடி விங்கோடைய துணை பொதுச் செயலாளராக நியமிச்சிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல இப்பேற்பட்ட நபர்களை தான் இப்ப விஜய் தன்னோட கட்சியில சேர்த்திருக்கிறாரு. இதனாலதான் கட்சி வந்து பலம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பெரிய அளவுல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான நபர்களை விஜய் கட்சியில சேர்க்கிறது, அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கிறது அப்படிங்கிறது இது விஜயோடைய கொள்கை. அவர் எதெல்லாம் தன்னோட கொள்கையை அறிவிச்சிருக்காரோ அந்த கொள்கைக்கு தான் முரணானது. ஏன்னா இது மாதிரியான நபர்கள் மதவெறுப்பு கொண்ட கொள்கையை பரப்பக்கூடியவங்க. பெரியார் தன்னோட கொள்கை வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இது மாதிரியான மதவெறுப்பு கொண்ட நபர்களை தன்னோட கட்சியில எப்படி சேர்க்கலாம், அது இவ்வளவு முக்கிய பொறுப்பு எப்படி கொடுக்கலான்றத விஜய் தான் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப சீமான் பெரியாரை பத்தி இவ்வளவு தரக்குறைவா அவதூற ஆபாசமா பேசும்போதும் விஜய் அவருடைய கட்சியில இருந்து அதுக்கு எந்த ஒரு கண்டனமோ எந்த ஒரு அறிக்கையை கூட இன்னும் வெளியில வரல. அப்ப இது மாதிரியான செயல்கள் இருக்கும்போது இந்த கட்சியை வந்து இவங்க வேணா நினைச்சுக்கலாம், எங்க கட்சி பலம் பெற்றுச்சு அப்படின்னு இவங்க நினைச்சுக்கலாமே தவிர மக்கள் மத்தியில அந்த கட்சி பலம் பெற வாய்ப்பே இருக்காது. ஏன்னா விஜய் இப்போ வரைக்கும் ஒரு பூசி மூழ்கின மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவருடைய அறிக்கைகளும் இப்போ வரைக்கும் பூசி மூழ்கினதா இருக்கு. உண்மையாலே விஜயோட அரசியலை நம்ம கண்டிப்பா வரவேற்கிறோம், யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்கலாம். விஜய் வந்து ஏன்னா இன்னைக்கு அதிமுக ரொம்பவே பலவீனப்பட்டு போற நேரத்துல பாஜக அந்த இடத்தை அடைஞ்சிடலான்னு பார்க்கும்போது விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர்கள் மக்களுக்காக வந்து பேசும்போது இங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லி ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு உருவாகும்னு சொல்லி ஆரம்பத்தில் விஜயோட அரசியலை நம்ம வரவேற்றோம். ஆனா அவருடைய செயல்பாடுகள் ஒரு பூசி முழுவனா மாதிரியே தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதால மக்களுக்கு இங்க பெரிய அளவுல ஒரு சந்தேகம் தான் உருவாகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் பாஜகவோட எந்த ஒரு திட்டத்தையுமே நேரடியாக எதிர்க்கிறது இல்ல, பாஜகன்ற பேரை கூட இப்போ வரைக்கும் அவர் பயன்படுத்தாம தான் இருக்கிறாரு. பாஜக எத்தனையோ சட்டங்கள் நாளுக்கு நாள் மதவாத சட்டங்கள் இப்படி எல்லாம் கொண்டு வரும்போது இப்போவும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா கொண்டு வந்துட்டு எதிர்கட்சிகளோட எந்த ஒரு கருத்தையுமே கரெக்டா எடுக்காம இவங்க இதெல்லாம் திட்டமா கொண்டு வந்தாங்களோ அது மட்டுமே கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டு திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்குல இவங்க இயங்கும் போது
அந்த இதெல்லாம் சர்வாதிகார போக்கு, இதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி அந்த பாஜகவுடைய கட்சி பேரை கூட இன்னும் பயன்படுத்தாம இருக்கிறாரு. இன்னும் மோடி, அமித்ஷா அந்த பேரை கூட இன்னும் வாயிலிருந்து சொல்ல தயங்கிட்டு இருக்காரு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு போக்கில் ஒரு தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு. பெரியாருடைய கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி அந்த பெரியாருக்கு அவமானம் ஏற்படும் போது அதை தட்டி கேட்காம உன்னன அமைதியாக தான் அரசியல் செய்வேன், பூசி மொழி தான் அரசியல் செய்வேன் அப்படின்னா கட்சி பலம் பெறுது நீங்க நினைச்சுக்கலாமே தவிர மக்கள் கிட்ட கண்டிப்பா அந்த செல்ஃப் எடுக்கவே எடுக்காது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.